2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் நல்லா படிங்க, ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஜிஎஸ்ல டோட்டல் 7 யூனிட் இருக்குதுங்களா? அதில் 3வது யூனிட் இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் ஐஎன்எம். இதிலிருந்து நமக்கு 10 கேள்விகள் வரும். யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு. இந்த யூனிட்ல வரக்கூடிய சிலபஸ் என்னென்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 6th நியூ புக் டேம் 1ல் நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த 6th நியூ புக் டேம் 1லிருந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பேலன்ஸ் ஒரு 37 கொஸ்டின் இந்த பாடத்தில் இருக்குது. அந்த 37 கொஸ்டினை இப்போ பார்ட் 3ல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தானிய களஞ்சியம் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தானிய களஞ்சியம் செங்கற்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு கொண்டுள்ளது. செகண்ட் ஒன், தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. சரியே, 1 2 சரி. 1வது கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. தானிய களஞ்சியம் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தானிய களஞ்சியம் செங்கற்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு ஆகும். செகண்ட் பாயிண்ட், தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்களும் சிதறி காணப்பட்டன. ஆன்சர் ஏ, 1 2 சரி. 2 கூற்றுக்களுமே சரியான கூற்றுக்கள் தான். செகண்ட் கொஸ்டின், தானிய களஞ்சியம் பற்றிய தவறான கூற்றுக்களை கண்டறிக. என்னென்ன கூற்றுக்கள் தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செங்கற்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் 1 ஹரியானா மாநிலத்தில் உள்ள பனவாலியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட், இது தொடக்ககால கரப்பா காலத்தை சார்ந்தது. ஆன்சர் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. சரியான பதில் இப்ப பார்த்துடலாங்களா? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் 1 எங்க இருந்துச்சா? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது. தானிய களஞ்சியம் பற்றிய தவறான கூற்றுக்களை கண்டறிக. என்னென்ன கூற்றுக்கள் தவறுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் 1 ஹரியானா மாநிலத்தில் உள்ள பனவாலியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட், இது தொடக்ககால கரப்பா காலத்தை சார்ந்தது. ஆன்சர் சி, கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? செங்கற்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் 1 எங்க இருந்துச்சா? ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது. தேர்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள், 4 வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடம் ஆகும். ஆன்சர் ஏ, 1 2 சரி. 2 கூற்றுக்களும் சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டிடம் என்ன அப்படின்னா, கூட்ட அரங்கு ஆகும். இந்த கூட்ட அரங்கு 20 தூண்களையும் 4 வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடம் ஆகும். ஆன்சர் ஏ, 1 2 சரி. ஃபோர்த் கொஸ்டின், கரப்பா மக்கள் பற்றிய தவறான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், மெசபடோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெறவில்லை அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்னன்னா, ஆன்சர் சி, 1வது கூற்றும் தவறு, 2வது கூற்றும் தவறு. 2 கூற்றுமே தவறு.
சரியான பதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். மெசபடோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெற்று இருக்கிறது. கரப்பா மக்கள் பற்றிய தவறான கூற்றுக்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்கவில்லை. செகண்ட் பாயிண்ட், மெசபடோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெறவில்லை. ஆன்சர் சி, கூற்று 1ம் தவறு, கூற்று 2ம் தவறு, ரெண்டுமே தவறு. சரியான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்று இருக்கிறது. 5வது கொஸ்டின், சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ள பகுதிகள் எங்கெங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஈராக், குவைத், சிரியா. சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கே கிடைச்சது அப்படின்னா ஈராக், குவைத், சிரியா. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 6th கொஸ்டின், சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட எந்த அரசர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்களை வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, நாரம்சின். சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட எந்த அரசன் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்களை வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா நாரம்சின். ஆன்சர் டி. 7th கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்காக எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா காளைகளில் தான் பயன்படுத்தினாங்க. ஆன்சர் டி. சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்காக எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தினாங்க. ஆன்சர் டி. 8வது கொஸ்டின், சிந்துவெளி பகுதியில் இருந்து எந்த இரு பகுதிகளுக்கு வணிகம் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி, ஏயும் பியும். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா. சிந்துவெளி பகுதியில் இருந்து எந்த 2 பகுதிகளுக்கு வணிகம் நடைபெற்றது அப்படின்னா பாரசீக வளைகுடா, 2வது மெசபடோமியா. ஆன்சர் சி, ஏயும் பியும் சரி. 9th கொஸ்டின், லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்குள்ளது? குஜராத். ஆன்சர் சி, லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு உள்ளது? குஜராத். ஆன்சர் சி. 10வது கொஸ்டின், லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எந்த ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் டி, சபர்மதி. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எந்த ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி ஆறு. ஆன்சர் டி. 11வது கொஸ்டின், அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆன்சர் சி, மொகஞ்சதாரோ. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ. ஆன்சர் சி. 12, எந்த மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? ஆன்சர் டி, குஜராத். எந்த மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? குஜராத். ஆன்சர் டி. 13வது கொஸ்டின், மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்குறாங்க. செம்புதான் முதலில் உபயோகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஏ. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஏ, செம்பு. 14வது கொஸ்டின், வெண்கலத்தாலான நடனமாது என்ற சிறிய பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆன்சர் டி, மொகஞ்சதாரோ. நடனமாது பெண் சிலை எதனால் ஆனது? வெண்கலத்தால் ஆனது. வெண்கலத்தால் ஆன நடனமாது என்ற சிறிய பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மொகஞ்சதாரோவில். ஆன்சர் டி. 15, நடனமாது சிலையை பார்த்து இது வரலாற்றுக்கு முந்தைய
காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்றவர் யார்? ஆன்சர் சி. ஜான் மார்ஷல். நடனமாது சிலையை பார்த்து இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ஜான் மார்ஷல். ஆன்சர் சி. 16வது கொஸ்டின். சர் ஜான் மார்ஷல் நடனமாது சிலையை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தன என்று கூறினார்? ஆன்சர் பி. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சர் ஜான் மார்ஷல் நடனமாது சிலையை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னாருன்னா 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 11. கேவிடி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொற்கை, வஞ்சி, தொண்டி. கே ன்னா கொற்கை, வி ன்னா வஞ்சி, டி ன்னா தொண்டி. கேவிடி என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் டி. அனைத்தும் சரி. கொற்கை, வஞ்சி, தொண்டி. கே ன்னா கொற்கை, வி ன்னா வஞ்சி, டி ன்னா தொண்டி. 19வது கொஸ்டின். கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஆன்சர் டி. ஆப்கானிஸ்தான். கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் எந்த நாட்டில் உள்ளன? ஆப்கானிஸ்தான். ஆன்சர் டி. 20. ஆப்கானிஸ்தானில் உள்ள எந்த ஆறுகளின் பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன? காவிரி, பொருன்ஸ். ஆன்சர் ஏ. ஆப்கானிஸ்தானில் உள்ள எந்த ஆறுகளின் பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன? எந்த பெயர்கள் பிரதிபலிக்கின்றன அப்படின்னா காவிரி, பொருன்ஸ். ஆன்சர் ஏ. 21. பாகிஸ்தானில் உள்ள எந்த ஆறுகளின் பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன? காவிரிவாலா, பொருணை. ஆன்சர் பி. பாகிஸ்தானில் உள்ள எந்த ஆறுகளின் பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னா காவிரிவாலா, பொருணை. ஆன்சர் பி. ஆப்கானிஸ்தான் அப்படின்னா காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தான் அப்படின்னா காவிரிவாலா, பொருணை. 22வது கொஸ்டின். சிந்து சமவெளி பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. செகண்ட் பாயிண்ட். பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஆன்சர் சி. 1, 2ம் சரி. 2 கூற்றுக்களுமே சரிதான். சிந்துவெளி பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. செகண்ட் பாயிண்ட். பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஆன்சர் சி. 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. தவறான கூற்றுக்களை கண்டறிக. என்ன கூற்று தவறுன்னு சொல்லி கேட்குறாங்க, பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்தன. செகண்ட் பாயிண்ட். ஆண், பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணியவில்லை. தேர்ட் பாயிண்ட். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்படவில்லை. ஆன்சர் டி. அனைத்தும் தவறு. எல்லா கூற்றுக்களுமே தவறு.
சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டு இருந்தன. தவறான கூற்றை கண்டறிக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்தன. செகண்ட் பாயிண்ட், ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்கள் விரும்பி அணியவில்லை. தேர்ட் பாயிண்ட், தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்படவில்லை. ஆன்சர் டி, அனைத்தும் தவறு. எல்லா கூற்றுக்களும் தவறு. சரியான கூற்று என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. செகண்ட் பாயிண்ட், ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். தேர்ட் பாயிண்ட், தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. 24, சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது? இரும்பு. ஆன்சர் டி. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பை தான் அறிந்திருக்கவில்லை. ஆன்சர் டி. 21, சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்கு என்ன அப்படின்னா குதிரை. ஆன்சர் டி. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? குதிரை. ஆன்சர் டி. 26, ஆபரணம் செய்ய சிந்துவெளி மக்கள் எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? ஆன்சர் சி, சிவப்பு நிற மணிக்கற்கள். ஆபரணம் செய்ய சிந்துவெளி மக்கள் எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தினாங்க. ஆன்சர் சி. 27, சிந்து சமவெளி மக்களின் தொழில் பற்றிய சரியான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. செகண்ட் பாயிண்ட், எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. ஆன்சர் பி, 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. 2 கூற்றுக்களும் சரி. சிந்துவெளி மக்களின் தொழில் பற்றிய சரியான கூற்றுக்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. செகண்ட் பாயிண்ட், எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. ஆன்சர் பி, 1வது கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. 2 கூற்றுக்களுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்களை பற்றிய தவறான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன கூற்றுக்கள் தவறுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பும் தொழிலாக இல்லை. செகண்ட் பாயிண்ட், அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. தேர்ட் பாயிண்ட், மட்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். ஆன்சர் சி, அனைத்துமே தவறு. 3 கூற்றுக்களுமே தவறுதான். சரியான கூற்று என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பு தொழிலாக இருந்தது. சிந்துவெளி மக்கள் எதை வளர்த்தாங்க அப்படின்னா கால்நடைகளை வளர்த்தார்கள். செகண்ட் பாயிண்ட், அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். சிந்துவெளி மக்கள் எதை பற்றி அறிந்திருந்தனர்? சக்கரத்தின் பயனை பற்றி அறிந்திருந்தனர். தேர்ட் பாயிண்ட், மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். சிந்துவெளி மக்கள் எந்த நிறத்தில் மட்பாண்டங்கள் செய்தார்கள் அப்படின்னா சிவப்பு வண்ணத்தில் மட்பாண்டங்கள் செய்தாங்க.
அதுல கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். சிந்துவெளி மக்களை பற்றிய தவறான கூற்றுக்கள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பு தொழிலாக இல்லை. அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. மட்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். ஆன்சர் சி. அனைத்தும் தவறு. 3 கூற்றுகளுமே தவறான கூற்றுகள் தான். சரியான கூற்று என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? சிந்துவெளி மக்களிடையே கால்நடை வளர்ப்பு தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். 29. சிந்துவெளி மக்களிடையே எந்த வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு தான் இருந்தது. ஆன்சர் சி. சிந்துவெளி மக்களிடையே எந்த வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது அப்படின்னா அவங்க கிட்ட தாய் தெய்வ வழிபாடு தான் இருந்தது. ஆன்சர் சி. அடுத்து 30வது கொஸ்டின். ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் பி. 1900 பொது ஆண்டு முன். ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் பி. 1900 பொது ஆண்டு முன். நெக்ஸ்ட் 31. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுற்றுச்சூழல் மாற்றம், வெள்ளப்பெருக்கு. செகண்ட் படையெடுப்பு, காலநிலை மாற்றம். தேர்ட் இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிதல். ஃபோர்த் தொற்றுநோய் தாக்குதல். ஆன்சர் பி. அனைத்தும் சரி. 4 கூற்றுக்களுமே சரியான கூற்றுக்கள் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியதற்கான காரணங்கள்: சுற்றுச்சூழல் மாற்றம், வெள்ளப்பெருக்கு, படையெடுப்பு, காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல். ஆன்சர் பி. அனைத்தும் சரி. 4 கூற்றுக்களுமே சரியான கூற்றுக்கள் தான். 32. யாரால் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் டி. யாரால் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 33. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் சி. மொகஞ்சதாரோ. 33. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா மொகஞ்சதாரோ. ஆன்சர் சி. 34. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுக்கள். ஃபர்ஸ்ட் கூற்று உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று இல்லை. செகண்ட் ஒன் பழமையான 3 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. தேர்டு உலகின் 2வது திட்டமிடப்பட்ட நகரங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அனைத்தும் தவறு. சரியான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம். செகண்ட் பாயிண்ட் பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம். தேர்ட் பாயிண்ட் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் எது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுக்கள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று இல்லை. பழமையான 3 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் 2வது திட்டமிடப்பட்ட நகரம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா அனைத்தும் தவறு. சரியான பதில் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா?
உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எதுன்னா சிந்து சமவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் எதுன்னா சிந்து சமவெளி நகரம். 35. ஒரு பொருளின் வயதை நாம் எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்? கதிரியக்க கார்பன் முறை கார்பன் 14 மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆன்சர் டி. ஒரு பொருளின் வயதை நாம் எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்? கதிரியக்க கார்பன் முறை கார்பன் 14 மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆன்சர் டி. 36. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு பத்தி கொடுத்து அதை பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. பொருத்தலாங்களா? மேற்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, கிழக்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, வடகிழக்கில் மகாராஷ்டிரா வரை, தெற்கில் ஆப்கானிஸ்தான். ஆன்சர் பி. 2143. மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை. ஆன்சர் பி. 2143. மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை. ஆன்சர் பி. 2143. லாஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறான கூற்றை கண்டறிக. கிசா பிரமிடு 2400 குபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. செகண்ட் பாயிண்ட். உர்ஜி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம் 2ஆம் ராமெசிஸ் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. தேர்ட் பாயிண்ட். அபு சிம்பல் எகிப்து அரசன் ஊர் நம்மு என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். ஆன்சர் பி. அனைத்தும் தவறு. 3 கூற்றுக்களுமே தவறு. சரியான கூற்று என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? கிசா பிரமிடு கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. செகண்ட் பாயிண்ட். உர்ஜி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம் உர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. தேர்ட். அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. கிசா பிரமிடு கிமு 2400 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. செகண்ட் பாயிண்ட். உர்ஜி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம் 2ஆம் ராமெசிஸ் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. தேர்ட் பாயிண்ட். அபு சிம்பல் எகிப்து அரசன் உர் நம்மு என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். ஆன்சர் பி. அனைத்தும் தவறு. 3 கூற்றுக்களுமே தவறான கூற்றுக்கள் தான். சரியான கூற்றுக்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? கிசா பிரமிடு கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. செகண்ட் பாயிண்ட். உர்ஜி குராட் மெசபடோமியா சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. 3. அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். எல்லாரும் இந்த 37 கொஸ்டினை டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இந்த 37 கொஸ்டின்ல உங்களால் எத்தனை கொஸ்டின் சரியாக போட முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.